வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய சூழல்ல மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பில் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா 21ஆம் தேதிக்குள்ளாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்ற அறிவிப்பு ஏற்கனவே மீனவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது வரையிலும் கரைக்கு திரும்பாமல் இருக்கக்கூடிய மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்ற எச்சரிக்கையை அவர் கொடுத்திருந்தார். இந்த சூழல்ல தமிழ்நாடு மீன்வளத்துறையும் தொடர்ச்சியாக மீனவர்களுடைய படகுகளை கண்காணித்து யார் யார் கடலுக்குள் சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தகவலை தெரிவித்து உடனடியாக கரைக்கு திரும்புவார் என அறிவிப்புகளை கொடுத்திருந்தார்கள். இந்த சூழல்ல தற்பொழுது காற்றுடைய போக்கு கடல் பகுதிகளில் சற்று அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் வட கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், புதுவையில இந்த பகுதியில சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதே போன்று தமிழ்நாட்டுடைய தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அவ்வப்போது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது இன்றும் நாளைக்குமான ஒரு காற்றுடைய போக்கு. அதே போன்று 24, 25 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகளை ஒட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல, அதே போன்ற மன்னார் வளைகுடா பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வங்கக்கடல் பகுதிகளில் இன்றைய தினம் காற்றுடைய போக்கு சற்று அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள்,